காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நேட்டோ நாடுகளினுடைய வான் பரப்புல ரஷ்யா தன்னோட போர் விமானங்கள் ட்ரோன்களை அத்துமீறி அனுப்பினா சுட்டுத்தள்ள நேரிடும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். இதன் பின்னணியில நடந்தது என்ன? நேட்டோ ரஷ்யா போர் மூழ்கிறதா என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நேட்டோ ரஷ்யா இடையே போர் மூழ்கிறதா? முதல்ல நேட்டோ அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். நேட்டோ 1948 உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தது. அரசியல் கூட்டமைப்பு அப்படின்றது பின்னால் அது இராணுவ கூட்டமைப்பாக மாறுகிறது. இந்த இராணுவ கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட 32 நாடுகள் இருக்காங்க. இந்த 32 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாடும் நமக்கான பாதுகாப்புக்காக பெருமளவு பொருட்களை செலவழிக்காமல் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், தேவையான இடத்துல இணைந்து செயல்படுவோம். இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு யாராலாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அந்த அச்சுறுத்தலுக்கு நம்ம பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தான் நேட்டோ நார்த் அட்லாண்டிக் அப்படின்ற இந்த கூட்டமைப்புடைய ஒரு ஒருங்கிணைந்த முடிவாக இருக்கிறது. இப்போது இதில் 2 பிரிவாக நாடுகள் இருக்குது நேட்டோவை பொறுத்த வரைக்கும். ஒன்று, யூரோப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள், பழைய யுஎஸ்எஸ்ஆர் அதாவது பழைய ரஷ்யாவிலிருந்து பிரிந்த நாடுகள், இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. இன்னொன்று அமெரிக்காவில், அதாவது வட அமெரிக்காவிலேருந்து 2 நாடுகள் இருக்குது. ஒன்று கனடா, இன்னொன்று அமெரிக்கா அப்படின்னு 32 நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம பார்க்கறது இதுதான் எல்லை. இந்த எல்லைக்கு இந்த சைடு இருப்பது ரஷ்யா, இந்த எல்லைக்கு இந்த சைடு இருப்பது யூரோப் அல்லது பிரிந்த ரஷ்யாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதிகளிலிருந்து பிரிந்தது. இப்போ விஷயம் என்னன்னா, பெலாரஸும் உக்ரைனும் நேட்டோவில் இல்லை. இப்போ உக்ரைன் நேட்டோக்குள்ளே வரணும்னு சொன்னதால தான் இன்றைக்கி உக்ரைனில் போரே ஏற்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது ரஷ்யா உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, உக்ரைன் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே 10ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா, போலந்தில், இந்த போலந்து நல்லா பார்த்துக்கோங்க, 2ஆம் உலகப்போர் எங்கே தொடங்குச்சு தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி போலந்தில் தன்னுடைய இராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்கிய இடத்தில்தான் 2ஆம் உலகப்போர் தொடங்கியது. அங்கே ரஷ்யா தன்னுடைய ட்ரோன்களை அனுப்புது. இந்த ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 19லேருந்து 21 ட்ரோன்கள் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுது, சில கீழே விழுது. இதுக்கப்புறமா நேட்டோ கூட்டமைப்பு இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ட்ரம்ப் கூட இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இது முதல் சம்பவம். 2வது என்ன நடக்குது அப்படின்னா, எஸ்டோனியா. இந்த எஸ்டோனியா அப்படின்றது ஒரு சிறிய நாடு. இந்த எஸ்டோனியா நாட்டில் ரஷ்யாவை சேர்ந்த 3 விமானங்கள், போர் விமானங்கள் கிட்டத்தட்ட 11 நிமிஷம் பறந்துருக்கு. 11 நிமிஷம் அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டையே 2 சுற்றிட்டு வந்துடலாம். சின்ன நாடு தான் அது. அந்த அளவுக்கு 3 விமானங்கள் பறந்திருக்கிறது. இது 2 தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். முதல்ல சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன், இந்த விமானங்கள்லாம் வந்ததை பார்த்துட்டு இந்த விமானங்களில் மற்ற இந்த நாடுகளுடைய, இந்த பாருங்கள், இந்த கிரீன் கலர் இருக்கிறதெல்லாம் நேட்டோவில் இருக்கக்கூடிய அங்கம் வைக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகளுடைய ஒரு கூட்டு விமானம் அந்த விமானத்தை துரத்துது, ஓ எல்லைக்கு போ அப்படின்னு. இந்த காட்சிகள்லாம் கிடைத்திருக்கிறது. முதல்ல அதை பார்க்கலாம். Czekaj, już idę. Obrazek, nie? இது MiG-31 ரக போர் விமானம். இந்த விமானத்தை தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனை சேர்ந்த, அதாவது நேட்டோவை சேர்ந்த இந்த நாடுகளுடைய விமானப்படை அப்படியே சூழ்ந்துருச்சு. ஏன் நீங்கள் இந்த எல்லைக்குள்ளே வரீங்க, இது முதல் நிகழ்வு இல்லை, 2வது நிகழ்வு அப்படின்னு அவங்கள சுத்து போட்டாங்க. சுத்து போட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லை,
மேலே வந்த மிக் அப்படியே திரும்பி ரஷ்யாவுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த விவகாரம் ஐநா அவை வரை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டே வருகிறது. சரி, இதில் நேட்டோவில் இருக்கக்கூடிய மிச்ச விஷயங்கள், இப்போ நேட்டோவில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம், ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினா அவங்க திரும்ப தாக்குதல் நடத்துவாங்க. அதாவது இதில் என்னுடைய ஆள் யாராவது ஒருத்தர் அடித்தா நாங்கள் ஒட்டுமொத்தமாக அடிப்போம் அப்படின்றது தான் நேட்டோவுடைய உறுதிமொழி. இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கக்கூடிய மேஜரான நாடுகள் யார் தெரியுமா? 3 முக்கியமான நாடுகள். ஒன்று அமெரிக்கா, அடுத்த 2 நாடுகள் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் 2 நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஸோ மொத்தம் 3 நாடுகள் கொடுத்துருக்காங்க. யூகே கொடுத்துருக்காங்க, அதே போல் ஃப்ரான்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ அணு ஆயுத போர் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தமும் இதில் இருக்குது. சரி, இப்போ இது ஏன் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் விவகாரத்தில் இந்த நேட்டோவுடைய சப்போர்ட், உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, ஆட்களை மட்டும் அனுப்பலை. நீங்கள் ஆட்களை அனுப்புனா நீங்கள் நேரடியாக எங்களோட போர் பண்ணுறீங்கன்னு நாங்கள் நினச்சிக்குவோம் அப்படின்னு ஏற்கனவே ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்காரு. அதனால நேரடி போராக இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போது நிலைமை கைமீறிடுச்சு. தன்னுடைய விமானத்தை எஸ்டோனியாவுக்கும் ட்ரோனை போலந்துக்கு அனுப்புகிறாரு. இது வந்து ஆழம் பார்க்குறாரு, ஜெலன்ஸ்கி ஆழம் பார்க்குறாரு அப்படின்ற செய்திகள் வர ட்ரம்ப்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி விமானங்கள் வருது நேட்டோ எல்லைக்குள்ளே என்ன அப்படின்னு. அப்போ நான் சுட்டு வீழ்த்த சொல்கிறேன் அப்படின்றாரு. ஸோ எப்போது வேண்டுமானாலும் இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும். அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டா அந்த இடத்திலேயே ஒரு போர் தொடங்கிவிடும். அதை எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்ற இன்னொரு காட்சிகளை பார்க்கலாம். இந்த விமானம் சாதாரண விமானம் அல்ல. வான்பரப்புல இருந்து சுற்றி எந்த விமானங்கள் எந்த ட்ரோன் வருதுன்னு கண்காணிக்கிறாங்க. அவங்க கண்காணிக்கக்கூடிய பரப்பு சாதாரணமானதல்ல. பல நாடுகளை உள்ளடக்கிய, கிட்டத்தட்ட 32 நாடுகளை உள்ளடக்கிய எல்லை பரப்பை வானத்திலிருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரோன் இனி வந்தா கூட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றாங்க. சரி, இப்படி மாறி மாறி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கப்போ ரஷ்யா என்ன பண்ணுது தெரியுமா? ரஷ்யா என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. средствами радиоэлектронной борьбы, имеют штатное вооружение объектами. Поражение для них являются бронированные объекты и скопления пехоты, что позволяет их уничтожать. Анализ ведения современных вооруженных конфликтов показывает, что на сегодняшний день за одни сутки бригада может применить сотни FPV, используя рельеф местности. С учетом имеющихся данных, полученных от операторов, беспилотных летательных аппаратов, дальнейшей изоляции поддержки действий своих войск на поле боя в тактической глубине применяется штурмовая авиация. Является важнейшим фактором நேட்டோ நாடுகளுடைய எல்லைக்குள்ள ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் வந்தால் நீ எப்போ வேணால் சுட்டு வீழ்த்தப்படும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கப்போ ரஷ்யா நடத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். ரஷ்யா வந்து நாங்களும் போருக்கு தயாராக இருக்கோம், நாங்களாம் சோர்வடையலை அப்படின்ற செய்தியை வந்து அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு நேட்டோ நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு விமானம் வந்ததுன்னா அதை நேட்டோ நாடுகள் சுட்டு வீழ்த்தினா மீண்டும் ஒரு பிரளயம், மீண்டும் ஒரு போர் வெடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலந்தில் தொடங்கியது 2ஆம் உலக போர். போலந்தில் தான் இன்னைக்கு அவங்க ட்ரோன் அனுப்பியிருக்காங்க ரஷ்யான்றது குறிப்பிடத்தக்கது. நன்றி கார்கி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.